தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துக்கே சபரிமலை ஐயப்பன் தான் குலதெய்வம். என்னடா சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேட்டமங்கலங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்துல ஐயப்பனுக்கு தனியா ஒரு கோயிலே கட்டி வழிபாடு பண்றாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி கூரை கொட்டையில போட்டோட வழிபாட ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு மிகப்பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. ஏன் இந்த ஊருக்கு ஐயப்பன் குலதெய்வம்னு சொன்னா, எப்போதுமே கார்த்திகை 1ஆம் தேதி எல்லாருமே சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. ஏன்னா ஒரு 10 பேர் போடுவாங்களான்னு கேக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நூத்துக்கணக்கான பேர் போடுவாங்க. இந்த ஊர்ல உள்ள எல்லார் வீட்டில இருந்தும் கண்டிப்பா ஒருத்தவங்க சபரிமலைக்கு போயிருப்பாங்க. மாலை போட்டு 48 நாள் விரதம், 48 நாள் அன்னதானம், பிரம்மாண்டமான பாட்டு கச்சேரி, ஐயப்பன் வீதி உலா, தாலாட்டுன்னு சொல்லி ஐயப்பனுக்கு மற்ற கோயில்கள் எப்படி திருவிழா நடத்துவாங்களோ அதே போலங்க திருவிழா பண்ணுவாங்க. மலைக்கு போற அன்னைக்கு விடிய விடிய இருமுடி கட்டுற வேலை நடக்கும். இந்த ஊர்ல உள்ள நிறைய பேருக்கு ஐயப்பன், சபரி, சாஸ்தா, மணிகண்டன் தான் பேரே வச்சிருக்காங்க. இந்த ஐயப்பன் கிட்ட எது வேண்டுனாலும் அது கண்டிப்பா நடக்கும். முக்கியமா குழந்தை வர வேண்டிக்கிட்டவங்க குழந்தை பிறந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஐயப்பன் பேரை வைப்பாங்க. மலைக்கு போற அன்னைக்கு எல்லாருமே தெருவ வீதி உலா வருவாங்க. அப்படி மாலை போட்டுற சாமியெல்லாம் நடந்து வீதி உலா வரும்போது எல்லார வீட்டிலையும் கோலம் போட்டு கால்ல தண்ணீர் ஊட்டி தீபாரதனை காட்டுவாங்க. இது மாரி ஒரு ஊரே 1 கோடி ஐயப்பனை வழிபடுறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வீடியோவை பாக்குறவங்க சரணம் ஐயப்பான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.